காலத்தில் இது அந்த காலத்தில் நாங்கள் ஒரு கையளித்திருக்கோம். இந்த இடத்தில் கையளித்தவர்களுக்கு எந்த விதமான நீதியும் இல்லை. போர் வந்து உச்சத்தை தொட்ட இடம் என்று சொல்றது இந்த இடம் தான், முள்ளிவாய்க்கால். இங்கே இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து முள்ளிவாய்க்கால் பொதுச்சந்தை. என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆர்ப்பாட்டம் நடக்க போவதனால போலீஸ் அதிகாரிகள் வந்து பாதுகாப்பு பிரிக்கணும். வந்து உறவுகள் வந்து கொண்டிருக்கணும். வணக்கம் ரோவலே. இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தா முல்லைத்தீவில் நிற்கிறோம். ஏன் முல்லைத்தீவு வந்து நாங்கள் இன்றைக்கு வந்து காணாமல் ஆக்கப்பட்டவரை மீட்டு தரும்படி எங்களோட உறவுகள் வந்து போராட்டம் தொடங்கி இன்றைக்கு வந்து 8 வருஷம் முடிஞ்சு 9 வருஷம் நடக்குது. அந்த வகையில் இன்றைக்கு வந்து முல்லைத்தீவில் தாங்கள் வட்டுவாள் பாலத்தில் இருந்து இங்கே மட்டும் வந்ததை அவையில் வந்து நினைவு கூறும் முகமாக இன்றைக்கு தங்களோட உறவுகளை மீட்டு தரும்படியும் அதே இடத்துல அதே மாதிரி வந்து எங்களோட உறவுகள் இன்றைக்கு நிற்கணும். இது சம்மந்தம் தான் இந்த காணொலி இருக்கா போது நீங்கள் பார்த்தா எங்களோட உறவுகள் போய் நிற்கணும். முடிஞ்சளவு இந்த வீடியோ ஷேர் பண்ணி எங்களோட உறவுகளுக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்கோ. இப்படியே காணொலியை தொடர்ந்து பாருங்க எங்களோட உறவுகளை. அதே அந்த நினைவு உங்களுக்கு வேறு இந்த காணொலியை பார்த்தீங்க வேண்டாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிறுபோவ நெற்சேகை வந்து எங்கள் முல்லைத்தீவு பக்கம் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இப்போ குளக்கெல்லாம் தண்ணிகள் வந்துருக்கு. குளத்தால் வயல்களுக்கு தண்ணி வந்துருக்கு. எல்லோரும் வந்து வரம்புகள் வெட்டி கொண்டிருக்கணும். எந்த இடம்னு பார்த்தா இது வந்து புதுக்குடியிருப்பு. இப்போ புதுக்குடியிருப்பு சந்தைக்கு போகிறோம். புதுக்குடியிருப்பு என்றாலே எல்லாருக்கும் தெரியும், எங்கள் தமிழ் மக்கள் அனைவருக்கும் தெரியும். இது வந்து ஒரு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த இடம். இந்த இடத்துல என்ன சொல்கிறது, இது அவ்வளோ ஒரு பிரபலியமான இடம் இந்த புதுக்குடியிருப்பு சந்தி என்று சொல்கிறது. முல்லைத்தீவு எவ்வளோ அவங்களுக்கு முக்கியமோ அதே போல் இந்த புதுக்குடியிருப்பு முக்கியம். இப்போ புதுக்குடியிருப்பு சந்தியிலேருந்து தான் இப்படியே போய்கொண்டிருக்க போகிறோம். இப்படியே காலனியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கோம். எங்கள் தமிழ் மக்கள் இன்று வரைக்கும் எப்படி கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க தங்களை உறவை மீட்டு தருவதற்கு. அதுக்காக தான் இந்த காணொலி போட்டுக்கொண்டிருக்கோம். முடிந்தளவு இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்க. புதுக்குடியிருப்பு சந்தி பாருங்க. இப்போ இங்கே 2 பக்கமும் கடைகள் எல்லாம் கட்டப்பட்டு ஒரு யாழ்ப்பாண டவுன் மாதிரி கிட்டத்தட்ட உருவாகி கொண்டு வருது. இங்கெல்லாம் இந்த ரோட்டு வந்து ஒட்டிஸ்டான் போகிற ரோட்டு, இந்த ரோட்டு வந்து புது மாத்தளன் அங்கே போகிற ரோட்டு, இது வந்து முல்லைத்தீவு போகிற ரோட்டு. எல்லோரும் தெரியும் அப்படின்னு சொல்கிறேன். இந்த கமெண்ட் பண்ணாங்க உங்களுக்கு தெரியும், நீ உங்களுக்கு சொல்ல தேவையில்லைண்டு. அப்படி இல்லை, நான் சொல்கிறேன். நாங்கள் அப்படியே இப்போ வட்டுவாளுக்கு போய் எங்களோட உறவுகளை சந்திப்போம். இப்போ இது வந்து புதுக்குடியிருப்புக்கும் முல்லைத்தீவுக்கும் இடையில் இருக்குது இந்த பிரதேசம். இந்த பிரதேசத்தில் பார்த்திங்கன்னா இராணுவம் வந்து தங்களோட வெற்றி சின்னமாக, அதாவது யுத்தத்தின் வெற்றியாக வந்து இதில் ஒன்று செய்திருக்கிறோம். நினைவு தூவி மாதிரி குளத்துக்கு நடுவில் செய்திருக்கிறோம் இந்த நினைவு தூவி. இப்போ இந்த இடத்துல இது பார்த்திங்கன்னா இது வந்து நந்திக்கடல். இது வந்து நந்திக்கடல். அப்படி இந்தியாவில் பார்த்தோம்னா இந்தியாவில் வந்து முள்ளிவாய்க்கால். இந்த பிரதேசத்தில் அதிகமான யுத்தம் நடந்தது எங்கள் நம்ம தமிழ் உறவுகள் அனைவருக்கும் தெரியும். அப்படியே நாங்கள் இப்போ வட்டுவாளுக்கு தான் போய்கொண்டிருக்கிறோம். ஏனென்றதை இந்த காணொலியை பாருங்க, அப்போ உங்களுக்கு தெரியும். இதுதான் அதாவது போர் வந்து உச்சத்தை தொட்ட இடம் என்று சொல்கிறது இந்த இடம் தான், முள்ளிவாய்க்கால். இங்கே இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து முள்ளிவாய்க்கால் பொதுச்சந்தை. இது வந்து முள்ளிவாய்க்கால் பொதுச்சந்தை. நந்திக்கடல். இந்த இடத்தால போனாலும் முள்ளிவாய்க்கால் எங்களை நினைவு ஆலயத்துக்கு போகலாம். நினைவு ஆலயம்னு சொல்லலாம், நினைவு தூவியன்னு சொல்லலாம். ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். எங்களோட மக்கள் அவ்வளவும் கொத்து கொத்தாக புதை உண்ட இடம்தான் அந்த முள்ளிவாய்க்கால் நினைவு ஆலயம். இது வந்து இதோட வந்து கடலால் கலக்குது. இது வந்து இப்போ வட்டுவாள் பாலத்தடிக்கு வந்துட்டோம். கிட்டத்தட்ட பக்கத்தில் வந்துட்டோம். இந்த இடத்துல இராணுவம் வந்து இப்படி எங்களை மக்களை வந்து சிறப்படுத்தின மாதிரி எல்லாரையும் கொத்தா அடைச்சி வச்சிருந்து இந்த இடத்துல தான்
எல்லா மக்களையும் இராணுவத்திடம் கையளிக்கப்பட்ட இடம் இந்த முள்ளிவாய்க்காலும் இந்த நந்திக்கடலும். இந்த இடத்துல இன்றைக்கு தான் மக்கள் தங்கண்ட பிள்ளைகளை மீட்டு தருமாறு, தங்கள் உறவுகளை மீட்டு தருமாறு மாபெரும் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் செய்ய போயினோம். அது சம்மந்தம் தான் இந்த வீடியோ. வாங்கக்கூடிய காலையிலே தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ நாங்கள் போகிறது வந்து இந்த வட்டுவால் பாலம். உங்களுக்கு தெரியும், வட்டுவால் பாலம் என்றாலே இது வந்து போர் நடந்த காலங்களில் இந்த இடத்துல வந்து போர் குண்டுகள் விழுந்தப்பட்டு இந்த பாலம் வந்து சிதவிட்டதாக சொல்லப்படுது. இதுதான் வட்டுவால் பாலம். ஃபுல்லாகவே சிதவிட்டு கொண்டிருக்கு. இப்போ ஒவ்வொரு வருஷமும் மழை பெய்யும் போது இந்த பாலத்துக்கு மேலால் தான் தண்ணி ஓடும். அப்படி தண்ணி ஓடுற நேரத்தில் வாகனங்களுக்கு போகிறது கூட சிரமப்படும், ஆட்கள் போகிறது கூட சிரமப்பட்டு கொண்டிருக்கும். ஆனால் இந்த முறை இலங்கை மதிப்புக்குரிய ஜனாதிபதி அவர்களால் இதுக்கு வந்து நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குது. நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இதுக்குரிய பாலம் அமைப்பதற்கு புனர்நிர்மாணம் செய்வதற்கான ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்குது. இந்த வட்டுவால் பாலம்ன்றது தமிழற்ற உயிரில் கலந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஆர்ப்பாட்டம் நடக்க போவதனால போலீஸ் அதிகாரிகள் வந்து பாதுகாப்பு விதிக்கணும் ஃபுல்லாகவே. அண்ணே வாங்க, வட்டுவால் பாலம் மங்களம் போகணும். அப்போ இப்படியே நாங்கள் இதால் இப்படி போனால் அங்கே ஆர்ப்பாட்டக்காரரோட நாங்கள் கலந்து கொள்ளலாம். இப்போ வந்து எங்கள் உறவுகள் வந்து கொண்டிருக்கணும். பார்த்தீங்கன்னா வந்து கொண்டிருக்கணும். இப்போ எங்கள்ட உறவுகள் இணைஞ்சு கொண்டிருக்கி நம்ம ஒரு மாவட்டத்துலேருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்படி எங்கள் உறவுகள் எல்லாம் உண்டாகி இந்த வட்டுவால் பாலத்தில் போய் தங்கண்ட வட்டுவால் பாலத்தில் வச்சு தான் இவர்கள் தங்களது உறவுகளை ஒப்படைத்ததாக அவள் மனம் வருத்தத்தோடு சொல்லி கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒப்படைக்கப்பட்ட உறவுகள் தங்கள் கையில் கிடைக்காத நேரத்தில் அவள் மனம் எவ்வளவு அந்தரப்படும் என்றும் உங்களுக்கு தெரியும். இப்படியே காணொலியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கோம். இப்போ வந்து அது தங்களோட ஆர்ப்பாட்டம் வந்து ஆரம்பிக்கப்படுது. பார்த்தீங்கன்னா ரோட்டு ஓரத்தில் நிற்கிறோம். அதாவது இந்த இடத்துலேருந்து தான் எங்களோட உறவுகள் வந்து இப்படி வட்டுவால் பாலத்தால் அங்கால வந்து சென்று முல்லைத்தீவு சென்று இராணுவத்திடம் ஒப்படைக்கப்பட்டதாக இதில் கூறப்படுகிறது. அதில் வந்து இது வந்து 8 வருஷம் முடிந்து 9வது வருஷத்தில் வேல் கால் தடம் பதிக்கிறேன். ஒட்டுமொத்தமாக எங்களுக்கான நீதியை பெறுவதற்காக நாங்கள் சர்வதேசத்திடமிருந்து நீதி கேட்டு பல வருட காலங்களாக போராடி கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய இந்த உண்மைக்கும் நீதிக்குமான போராட்டமானது எங்களுடைய உறவுகள் எங்களுடைய கைக்கு வந்து சேரும் வரை, அவர்களோடு நாங்கள் ஒரு நாளாவது வாழும் வரை எங்களுடைய இந்த தூய்மைக்கும் உண்மைக்குமான நீதி போராட்டம் தொடரும் என்பதனை இந்த இடத்திலே கூறி வேண்டும் 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 வைத்தியசாலையிலிருந்து காணாமலாக்கப்பட்ட குடும்பம் குடும்பமாக கையளிக்கப்பட்ட ஒப்படைக்கப்பட்ட சர்வதேசத்துக்கு நீதி வேண்டி நாங்கள் போராடுகின்ற இந்த வேளையிலே எங்களுடைய மண்ணையும் எங்களுடைய கலாச்சாரங்களையும் அழித்து குறைந்து இருக்கின்ற இந்த அரச படைகள் எல்லோரும் நம்ம இந்த இடத்திலே கூறியிருக்கின்றோம். வேண்டும் நீதி வேண்டும், நீதி வேண்டும். இதில் பார்த்தீங்கன்னா வெட்டு வாய்க்கால் தொடுகடல், வெட்டு வாய்க்கால்னா இதில் போட்டிருக்க வெட்டு வாய்க்கால் இல்லை, வெட்டு வாய்க்கால் அமைது.
இதில் ஏதோ எல்லாம் வழியே கிடக்குது. இதில் என்னென்னு தெரியாது, 6 அடி என்னென்னு தெரியாது, ஏதோ வழி இருக்கணும். ஆனால் இது இரண்டாவது முறையாக அதிகளவாக மனித கேடயங்களாக பயன்படுத்தி மக்களை மீட்டு தந்த இடமாக இவ்விடம் தம் பேரினை பதித்துள்ளதாம். என்ன இருக்கிற மாதிரி தெரியும். வாட்சி பாருங்கள், வெளியே கிடக்கண்டு வெளியே இருக்கிறது எனக்கு வாசிக்க பிடிக்கலை. அதை முடிஞ்சால் வாட்சி பாருங்கள். சில வசனங்கள் இது எனக்கு பிடிக்கல. அந்த வந்து இதில் பார்த்தீங்கன்னா யுத்தத்துக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனங்களும் ஆயுதங்களும் இந்த இடத்துல வச்சிருக்கணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் வந்து கொண்டு இருக்குது. அவசரமாக அந்த ஆம்புலன்ஸ் இருந்தது. அதை பார்த்தீங்கன்னா சில தம்பிகளை இந்த உணர்வோடு இருக்குது. ஆனால் இந்த காலத்தில் ஒரு சிலர் வந்து எங்கள்ட மக்கள்கிட்ட காசை வண்டி அவைகளுக்கு ஒரு உணர்வு இல்லாமல் இருக்கணும். சென்றார்களாம். இவர்கள் சொன்னார்கள் வந்து சர்வதேச பெண்கள் தினம். அதை முன்னிட்டு சிறுவர்களும் காணாமலாக்கப்பட்டவர் போராடி என்னத்தை எடுக்கிறோம் செத்த பிள்ளைகளா பிரச்சனை எல்லோரும் கவலை காணையில தானே காணவாக்கப்பட்ட நாங்களே ஒரு கவலை இல்லாமல் இருக்காங்க. இப்படி செய்து என்ன பிரச்சனை இல்லையோ என்ன செய்கிறாங்களோ வேண்டும் 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 நீதி வேண்டும் 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 நீதி வேண்டும் எங்கே எங்கே உறவுகளுக்கு எங்கே எங்கே உறவுகளுக்கு எங்கே எங்கே உறவுகளுக்கு
இதே மாதிரி இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு நினைவு வரும். 2009ஆம் ஆண்டு இதே மாதிரி தான் இந்த உறவுகள் வந்து செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. பாலத்திலே வைத்து கையளிக்கப்பட்டு வேண்டும் வேண்டும் சர்வதேச விசாரணை வேண்டும். வேண்டும் வேண்டும் சர்வதேச விசாரணை வேண்டும். எங்கே எங்கே உறவுகளுக்கு இந்த உறவுகள் வந்து சுமந்த வரி 2009ஆம் ஆண்டு இன்றும் அதே மாதிரி காலத்தில் என்று சொல்லி அவர்கள் கொடூர யுத்தமும் இன அழிப்பு நடந்த பிற்பாடு கையளிக்கப்பட்ட அதே மாதிரி சிறுவர்கள் வந்து படங்களை தாங்கினபடி செல்லுகிற பதாதைகளை தாங்கினபடி இருந்து காணாமல் போக செய்யப்பட்ட வேண்டும் 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 ஓமந்தை சாவடியிலே கையளிக்கப்பட்ட வட்டுவாகல் பாலத்திலே வைத்து கையளிக்கப்பட்ட இதே மாதிரி தான் திருப்பி சொல்றேன் இல்லை. இந்த நினைவு மனதில் எப்பவும் மாறாக பாருங்க அப்படியே ஃபுல்லாகவே கலத்தான் இருக்குது. 2009 வந்ததாக நானும் சில வீடியோக்களில் பார்த்துருந்தேன். போனதாகவும் அவங்களோட உறவுகளை பாருங்க. இந்த வட்டவால் பாலத்தில் இதே மாதிரி அந்த காலத்திலும் போனதாக 2009ஆம் ஆண்டிலும் வட்டவால் பாலம் ஃபுல்லாக அதிகாரிகளை தம்பி மேலே பாருங்க தங்கன உறவுகளை கையெழுத்து நின்று போராடி கொண்டிருக்கிறாங்க. இப்போ வந்து இது எந்த இடத்துல இந்த வட்டவால் பாலம் முடிகிற இடத்துல முல்லைத்தீவு வந்து ஆரம்பிக்கிற இடத்துல முல்லைத்தீவு டவுன் ஆரம்பிக்கிற இடத்துல தான் இப்போ இந்த ஆர்ப்பாட்டமானது வந்து உறவுகளை மீட்டு தரும்படி இதில் வந்து எங்கள் உறவுகள் வெய்யத்துக்காக வந்த உறவுகளுக்கு இப்போ தண்ணீர் கொடுக்கணும், குளிர்பானம் கொடுத்து கொண்டிருக்கணும். நம்மளும் எப்போவுமே அன்பாக தான் இருப்போம். இதனுடையும் உறவுகள் வந்து கொண்டிருக்கோம். இதே மாதிரி தான் 2009ஆம் ஆண்டும்
முல்லைத்தீவில் இதே மாதிரி தான் மந்தவியல், அதே போல் இன்றைக்கும் வந்து கொண்டிருக்கிறோம். கணக்கு ஊத்த போது மட்டுவாகலில் கையளிக்கப்பட்ட மட்டுவாகலில் கையளிக்கப்பட்ட மட்டுவாகலில் கையளிக்கப்பட்ட மட்டுவாகலில் கையளிக்கப்பட்ட சபை மீண்டும் சர்வதேச நீதி பொறிமுறையை வலியுறுத்துகிறோம். 8/5/2025 வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்கம் வடக்கு கிழக்கு மாகாணம் ஐக்கிய நாடுகளில் மனித உரிமைகள் பேரவையின் 58வது கூட்டத்தொடர் கடந்த பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி ஜெனீவாவில் தொடங்கியது. இக்கூட்டத்தொடரில் இலங்கை அரசு சார்பில் கலந்து கொண்ட பிரதிநிதி ஐநா மனித உரிமைகள் பேரவையின் கடந்த கால தீர்மானங்களை நிராகரிப்பதாக குறிப்பிட்டார். அதே கூட்டத்தொடரில் மனித உரிமைகள் ஆணையாளராகிய நீங்கள் இலங்கையில் நீண்ட காலமாக நிலவி வரும் தண்டனைகளில் இருந்து தப்பிக்கும் கலாச்சாரத்தை முடிவுக்கு கொண்டு வந்து பொறுப்புக்கூறலை உறுதிப்படுத்துவதற்கும் இனங்களுக்கிடையே நல்லிணக்கத்தை கட்டியெழுப்புவதற்கும் இதுவே சரியான தருணம் என அறிக்கையிட்டுள்ளீர்கள். இலங்கை சிங்கள பேரினவாத அரசு அனைத்தையும் நிராகரித்துள்ளது. நாம் சர்வதேச நீதி விசாரணை வேண்டும் என வலியுறுத்தி வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட இடமான முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் வட்டுவாகலில் நின்று மீண்டும் மீண்டும் கோருகின்றோம். வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்களாகிய நாம் பல வருடங்களாக தமிழர்கள் தாயகத்தில் 8 மாவட்டங்களும் இணைந்து எமது உறவுகளை தேடியும் அவர்களுக்கான நீதியை கோரி போராடி வருகின்றோம். எமது போராட்டமானது இறுதி யுத்தத்தின் போது கையளிக்கப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டும் இலங்கை இராணுவம் மற்றும் துணைக்குழுக்களால் கடத்தி சென்று வலிந்து காணாமல் ஆக்கச் செய்தார்கள். பல வேறுபட்ட விதங்களில் கடத்தியும் செல்லப்பட்டார்கள். இலங்கை இராணுவம் மற்றும் துணைக்குழுக்களிடமும் எமது உறவுகளை எம்மிடம் வழங்குமாறு இறந்து கேட்பதில் ஆரம்பித்து உள்ளக நீதி பொறிமுறை ஊடாக நீதி மறுக்கப்பட்ட நிலையில் சர்வதேச நீதி பொறிமுறையை நாடி போராட்டங்களாக விரிவடைந்துள்ளது. எமது உறவுகளை மீட்பதில் ஆரம்பித்த நீதி போராட்டமானது மீளவும் இவ்வாறான வலிந்து காணாமல் ஆக்கப்படுதல் சம்பவங்களால் எமது இனம் பாதிக்கப்படாது இருப்பதனை உறுதி செய்வதற்கான சர்வதேச கண்காணிப்பையும் வலியுறுத்தியதன் ஊடாக எமது இனத்தின் பாதுகாப்பிற்கான போராட்டமாகவும் விரிவடைந்துள்ளது. எமது போராட்டத்தின் விளைவாக எமது உறவுகள் இலங்கை இராணுவத்தாலும் துணை இராணுவ குழுக்களாலும் வலிந்து காணாமலாக்கப்பட்ட காரணங்களை இலங்கை அரசாங்கம் பாதுகாப்பதிலும் நீதி கோருபவர்களை அச்சுறுத்துவதிலும் கவனம் செலுத்துவதுடன் சர்வதேசத்தை ஏமாற்ற முயல்கிறது என்பதனை எமது போராட்டங்கள் ஊடாக சர்வதேசத்திற்கு நிரூபித்ததன் விளைவாக இன்று சர்வதேச நாடுகள் எமக்கான தீர்வுகள் தொடர்பாக கவனம் செலுத்த ஆரம்பித்துள்ளன. எமது வடக்கு கிழக்கு இணைந்து ஒற்றுமையாக நாம் போராடினாலும் நாங்கள் இப்போராட்டத்தின் போது எதிர்கொண்ட அச்சுறுத்தல்களும் ஆபத்துகளும் துரோகங்களும் எண்ணில் அடங்காதவை. எமது நீண்ட நொடிய நீதி கோரல் பயணத்தில் நாம் எட்ட வேண்டிய இலக்கு இன்னும் மிக தொலைவிலேயே உள்ளது. தற்போது ஐநா கூட்டத்தொடர் தொடங்கி உள்ள இந்த காலப்பகுதியில் எமது போராட்டங்களை தீவிரப்படுத்த வேண்டிய நிலையிலும் சர்வதேச உறவுகளை கட்டியெழுப்புவதன் ஊடாகவும் எமது நீதிக்கான பயணத்தினை விரைவுபடுத்த வேண்டிய நிலையில் உள்ளோம். எனவே மாதாந்த தொடர் போராட்டங்களை நடத்தியும் சர்வதேச ரீதியான கவன ஈர்ப்பு மற்றும் ஆதரவு திரட்டல் செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கு வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்கத்தைச் சேர்ந்த 8 மாவட்ட நிர்வாகங்களும் இணைந்து தீர்மானித்துள்ளோம். இப்போராட்டங்களுக்கு ஆதரவு வழங்குமாறு சமூக அமைப்புகள்,
சிவில் சமூக பிரதிநிதிகள், மனித உரிமை செயற்பாட்டாளர்கள், சர்வதேச பிரதிநிதிகள் மற்றும் எங்களுடன் உறுதுணையாக நிற்கும் ஊடகவியலாளர்கள், பொதுமக்கள் அனைவரையும் ஆதரவு தந்து உதவுமாறு பாதிக்கப்பட்ட சங்கமாக கேட்டுக்கொள்கின்றோம். ஒற்றுமையே பலம், ஒற்றுமையே இலக்கு நோக்கி பயணிப்போம். நன்றி. வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கம் செயலாளர் முல்லைத்தீவு. கனகரஞ்சினி. இன்று இந்த முல்லைத்தீவில் இந்த போராட்டத்தினை எதற்காக முன்னெடுக்கிறோம் என்ற கேள்வி ஒரு சிலரிடம் இருக்கலாம். காரணம், எங்களுடைய இந்த கடந்த கால போராட்டங்கள் பேரணிகளிலே பல இடையூறுகளையும் பல இன்னல்களையும் பல அவமானங்களையும் நாங்கள் சந்தித்தவர்களாகத்தான் இந்த இடத்திலே நாங்கள் இன்று நிற்கிறோம். எங்களுடைய இந்த உண்மைக்கும் நீதிக்கும் தூய்மைக்குமான போராட்டம் சர்வதேசத்தை நாடி 36வது கூட்டத்தொடரில் இருந்து இன்று வரை எமது குரல்கள் அங்கே எழுப்பப்படுகின்றன, எமது அறிக்கைகள் அங்கே சமர்ப்பிக்கப்படுகின்றன, எமது கோரிக்கைகள் அங்கே நாங்கள் கொண்டு போய் சமர்ப்பித்து அதற்கான நீதியை கோரித்தான் இன்றும் இந்த 8வது வருடம் முடிவடைந்து 9வது வருடத்திலே முல்லைத்தீவு மாவட்டத்திலே நாங்கள் ஒன்று கூடியிருக்கின்றோம். எங்களுடைய இந்த போராட்டமானது கொடூர யுத்தமும் இன அழிப்பு நடந்த பிற்பாடு கையளித்து காணாமலாக்கப்பட்டவர்கள், அதே போல பல வழிகளிலும் காணாமலாக்கப்பட்டிருக்கின்றார்கள். வைத்தியசாலையிலிருந்து விசாரணைக்கென்று குடும்பமாக கையளித்து என்று பல விதமாக எங்களுடைய உறவுகள் காணாமல் வலிந்து காணாமலாக்கப்பட்டிருக்கின்றார்கள். எங்களுக்கான நீதி இந்த இலங்கை அரசாங்கம் ஒருபோதும் தரமாட்டாது. ஆட்சி மாறும், அரசு மாறும், ஆட்கள் மாறுவார்கள். ஆனால் எங்களுக்கான ஒரு ஜனநாயக ரீதியிலே நாங்கள் வாழ்வதற்கான எங்களுடைய உரிமைகளை இந்த அரசோ ஆட்சியாளர்களோ ஒருபோதும் தரப்போறது இல்லை. ஆகவே தான் நாங்கள் சர்வதேச விசாரணையை நாடி நிற்கின்றோம். இந்த கொடூர யுத்தமும் இன அழிப்பு நடந்த பிற்பாடு இவ்வளவு காலமும் நாங்கள் நிம்மதியாக எங்களுடைய போராட்டங்களையோ பேரணிகளையோ நடத்துவதற்கு பல இடையூறுகள், அச்சுறுத்தல்கள், விசாரணைகள், கோர்ட் ஓர்டர்கள் எல்லாத்துக்கும் முகம் கொடுத்து கொண்டுதான் பாதிக்கப்பட்ட தாய்மார்களாக நாங்கள் இன்று ஒன்று கூடி இருக்கின்றோம். எங்களோடு இருந்து தங்களுடைய உறவுகளை, பிள்ளைகளை, கணவன்மாரை தேடியவர்கள் இன்றைக்கு 150க்கும் மேற்பட்டோர் தவறி இருக்கின்றார்கள். அவர்களுக்கான நீதியையும் பெற்றுக் கொடுக்கக்கூடிய தாய்மாராகத்தான் நாங்கள் இன்று இதிலே நிற்கின்றோம். எங்களுடைய இந்த உண்மைக்கு நீதிக்குமான போராட்டம், எங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன நடந்தது, அவர்களுடைய உண்மை நிலைமையை கண்டறிந்து அவர்களுக்கான நீதி கிடைக்கும் வரை இந்த போராட்டம் தொடரும் என்றதையும், வயோதிபர்களாக இருக்கிற நாங்கள் கூட எங்களுடைய உயிருள்ளவரை எங்களுக்கான இந்த போராட்டம், எங்களுடைய உறவுகளுக்கான இந்த போராட்டம், அவர்களோடு நாங்கள் ஒரு நாளாவது வாழ வேண்டும் என்பதற்கான இந்த போராட்டம் தொடரும் என்பதை இந்த ஊடக வாயிலாக கூறிக்கொண்டு, இன்று 15-13 வருட காலம் கடந்தும் எங்களுடைய இந்த போராட்டத்திலே எங்களுக்கு அனுசரணையாக எங்களுடைய உறவுகள் பாதிக்கப்பட்ட தரப்பிலே பல மாவட்டங்களில் இருக்கின்ற பல அமைப்புகள், நிறுவனங்கள் ஒன்று சேர்ந்து இருந்தாலும் எங்களுடைய இந்த பிரச்சனையை சர்வதேசம் உலகம் பூராவும் எடுத்துக்காட்டின இந்த ஊடகவியலாளர்களுக்கு நன்றி என்றில்லை. எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய சகோதரர்கள் எங்களோடு இணைந்து தங்களுடைய உறவுகளுக்காக வெளிப்புலங்களிலே இந்த செய்திகளை கொண்டு போய் சேர்க்கும் அளவுக்கு தங்களுடைய நேரங்களை ஒதுக்கி எங்களுக்காக எந்த விதமான பலாபலங்களையும் பார்க்காமல் இன்று வரை எங்களோடு பயணித்து எங்களுக்கான நீதி கிடைக்கும் வரை இந்த தூர நோக்கு பயணத்திலே அவர்கள் ஒற்றுமையாக எங்களோடு இருக்க வேண்டும் என்றும் இந்த இடத்திலே கூறி விடைபெறுகிறேன். நன்றி. எங்களுடைய போராட்டம் மீண்டும் தொடரும். நாங்கள் ஒரு கையளித்திருக்கின்றோம். இந்த இடத்தில் கையளித்த எங்களுக்கு எந்த விதமான நீதியும் இல்லை. நாங்கள் இன்று 8 வருடம் முடிந்து இன்று 9வது வருடமாகவும் இந்த போராட்டத்தை செய்கின்றோம். தெருவில் நின்று மழை வெயில் பாராது நாங்கள் படும் வேதனையும் இன்னல்களும் எண்ணெய் கணக்கால் அறியாத ஒரு போராட்டம் தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கான நீதி எங்களுக்கு கிடைக்க வேண்டும். எங்களுக்கு இந்த உறவுகள் இறந்து கொண்டிருக்கின்றார்கள். நாங்களும் இப்போவோ நாளைக்கோ என்ற இறப்பைத்தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிற மாதிரி எங்களுடைய உறவுகளை தேடி நாங்கள் அலைந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கான எங்கள் உறவுகளை கையளித்தோம். அந்த உறவுகளுக்கு என்ன நடந்தது என்பதை எங்களுக்கு சர்வதேசம்தான், இலங்கை இராணுவம், இலங்கையிட்ட நவஜீனத்தில் படிச்சுட்டு வந்து வெளியில் கிளாஸுக்கு போயிட்டு வந்து படித்து முடிச்சுட்டு வீட்டில் இருந்த பிள்ளைய புது குடியிருப்பில் வேலை இருக்குன்னு சொல்லி ஒரு கடைக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அந்த கடையிலேருந்து திரும்பி பிள்ளைய 55 ஆஃபீஸுக்கு வேலைக்கு கூப்பிட்டு போனாங்க. அதில் ஒரு 2 வருஷம் அவர் அங்கே இருந்தவர். அதுக்கு பிறகு புது மாத்தலானுக்கு எங்கள்கிட்ட வந்து பயணம் சொல்லிட்டு போனவர். அதோட என் பிள்ளை காலம். நான் அந்த எழுதி வச்ச டேட்டுகளை கொண்டு வரல, இல்லாட்டி காணாத போன டேட்டுகள் சொல்லுவேன்.
பேரு முத்துலிங்க ராகுலன். சரி.